தமிழகத்தின் தலைநகராக இருந்த சென்னை இன்று திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கொலை நகரமாக மாறியிருக்கிறது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன், சேகர் பாபு என முதல்வர், துணை முதல்வர் உட்பட 5 அமைச்சர்கள், 15 எம்எல்ஏக்கள், 3 எம்பிக்கள் இருந்தும் சென்னைக்கு எந்த பயனும் நன்மையும் இல்லை. இது மட்டுமா, தரமற்ற பேருந்துகளை பிங்க் பஸ் என்று நிறம் மாற்றிவிட்டு பிங்க் பஸ் தான் சிறந்த பஸ், அது ஸ்டாலின் பஸ் என்று உருட்டினார்கள். ஆனா நான் சொல்றேன், கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான். மகளிருக்கு இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு அமைச்சரே பெண்களை ஓசி என்று வசைபாடினார். சென்னைக்கு இன்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கிய பிரச்சனை மழைநீர் தேங்குவதுதான். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்கு முன் இவர்கள் சொல்வது, அங்க கிட்டத்தட்ட ஒரு 70% வேலை முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பணிகள் 85% முடிந்திருக்கிறது. 95% பணிகள் முடிந்து விட்டது. அதை திட்டமிட்டு திட்டமிட்டு செலவு பண்ணி அந்த பணிகள்லாம் நிறைவேற்ற காரணமாக தான் இன்னைக்கு சென்னை தப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மழைக்கு பின் நடந்தது. சென்னையில் மழைக்கு இதுவரை 17 பேர் மரணம் அடைந்துள்ளதாக. சாப்பாடுலாம் இல்ல, எதுவுமே இல்ல. 3 நாள் சாப்பிடலையா? ஒவ்வொரு ஆண்டும் 4000 முதல் 5000 கோடி என ஒதுக்கும் நிதிகள் எங்கே போகிறது? நம்ம சென்னை மாநகரோட சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யறவங்க தூய்மை பணியாளர்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு ஆட்சிக்கு வந்த திமுக அதை காற்றில் பறக்க விட்டது. பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை கொடூரமாக தாக்கி குற்றவாளிகளைப் போல் கைது செய்தது. முதலமைச்சர் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியா அவர்களுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்தார். மக்கள் மடிந்து போனால் எனக்கென்ன என்ற தொனியில் முதல்வரின் மகன் நடித்த படத்திற்கும் முதல்வரின் பேரன் தயாரித்த படத்திற்கும் ப்ரொமோஷன் கொடுக்கும் பணியை செய்தவர் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். பொதுவாக ஒரு பாட்டு வரும்போது இல்லை வேற ஏதாவது கொஞ்சம் சின்னங்கள் எழுந்து போகலாம். ஒரு கூட நல்லா டேக்கிங். மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தினை தடுக்க 5000 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் உள்ள ஆறுகள் சீரமைக்கப்படும் என்று சொன்னீர்களே. சென்னை கார்ப்பரேஷன் பகுதிகளில் ஏற்படும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க புதிய குடிநீர் குழாய்கள் போடப்படும் என்று சொன்னீர்களே. சென்னையில் ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் அமைக்கப்படும் என்று சொன்னீர்களே. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்று சொன்னீர்கள்.